தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவருடைய இரக்கம் பேரென்பென்று திருப்பாடலில் சொல்வது போல இன்றைய நாளிலே நான் என்னுடைய 50வது பிறந்த நாளை மகிழ்வோடு கொண்டாடுகின்றேன். நீங்கள் அனைவரும் எனக்காக ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாள் இனிய நாளாக நம் ஒவ்வொருவருக்கும் அமைய ஆண்டவருடைய பிரசன்னத்தை வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே தாயாம் திருவையானது புனித சியனா பெர்னடின் என்பவரை நினைவு கூறுகின்றது. இவர் 1342ஆம் ஆண்டு பிறந்தவராக தன் வாழ்நாளிலே இத்தாலிய தேசத்திலே இத்தாலிய நாட்டினுடைய அப்போஸ்தலர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவர் மிகச்சிறந்த ஒரு போதகராக, நற்செய்தி அறிவிப்பவராக தன் வாழ்நாளிலே வாழ்ந்திருக்கின்றார். குருவாக, இன்னும் ஆயராக வேண்டுமென்று இவரிடத்தில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. மாறாக இவர் மறுத்துவிட்டார். மாறாக இவர் எளிமையிலும் தாழ்ச்சியிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை என்னாலும் அன்பால் இரக்கத்தால், ஒரு சகோதரி வேலைக்காரி உணவில்லாமல் இருக்கின்றாள். ஆகவே அந்த துறவர அந்த மடத்திலே அவர் சொல்லுகின்றார், இந்த ஏழை சகோதரிக்கு உணவு கொடுக்கவில்லை என்றால் நானும் உணவு உண்ண மாட்டேன். காரணம், அவர்கள் பட்டினியாக இருக்கின்றார்கள். அதைவிட நான் இப்படி பட்டினியாக இருப்பது மேல் என்று சொல்லி அந்த அளவுக்கு எளியவர் நலனிலே அக்கறை கொள்வராக தன் வாழ்நாளிலே இரக்கத்தையும் அன்பையும் விதைத்திருக்கின்றார் இந்த புனித சியன்னா பெர்னடின். இவருடைய இந்த வாழ்வு திருச்சபைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. கடவுளுடைய திருப்பெயரை மகிமைப்படுத்தியிருக்கின்றார். தன் வாழ்நாள் முழுமையாக அருமையான புத்தகங்களை எழுதியிருக்கின்றார். கடவுளுடைய அரசை, கடவுளை மகிமைப்படுத்துவதிலே தன் வாழ்நாள் முழுவதுமே அவர் செலவழித்திருக்கின்றார். ஆக நம்முடைய அன்றாட வாழ்விலே, அதுவும் குறிப்பாக இந்த மே மாதத்திலே அன்னை மரியாள் மீது பற்று கொண்டவர்களாக, அன்னை மரியாளுடைய பிள்ளைகளாக அவள் அடிச்சுவடுகளை நாம் என்னாலும் பின்பற்றி நடக்க இந்த மே மாதம் ஒரு வணக்க மாதமாக நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. புனித சியனா பெர்னடின் தன் வாழ்நாள் முழுமையாய் மாதாவுடைய அந்த பிறந்த நாளிலே வார்த்தை பாடி எடுத்திருக்கிறார். மாதாவுடைய பிறந்த நாளிலே தன்னுடைய வாழ்நாள் முழுமையாய் நற்பல செயல்களை செய்திருக்கிறார். ஆக எதுவும் சொல்லக்கூடியது மாதா 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 என்று சொல்லிக்கொண்டே இருப்பாராம். அவருடைய அந்த பரிந்துரை தான், மாதாவுடைய அந்த அருள் தான் என்னை வழிநடத்தி கொண்டு இருக்கிறது என்று சொல்லுவாராம். அந்த அளவுக்கு புனித சியனா பெர்னடின் தன் வாழ்நாள் முழுமையாய் அன்னையை போற்றி புகழ்ந்து அன்னைக்கு சான்று பகிர்ந்திருக்கின்றார். ஆக இன்றைய இந்த மே மாதத்திலே நாம் இன்றைய நாளிலே, அதுவும் ஆண்டவர் என்று நமக்கு அருமையான முதல் வாசகத்திலே பவுலடியார் அந்த எபேசிய மக்களிடத்திலிருந்து பிரியாவிடையாக செல்கிறார். உங்களிடத்தில் நான் 3 ஆண்டுகள் பணி செய்தேன், இப்பொழுது நான் செல்கிறேன் என்ற பொழுது அங்கிருக்கிற மக்கள் அவரை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து அவரை பாசத்தோடு வழி அனுப்புகின்றார்கள். பாருங்கள், இதுதான் ஒரு இறை பணியாளருடைய ஒரு வாழ்வு. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்லுகிற பொழுது அந்த அளவுக்கு மக்களுடைய அந்த அரவணைப்பு, மக்களுடைய அந்த அன்பு, அவ்வளவு நேசம் அந்த பவுலடியார் தன் வாழ்நாளிலே அந்த அளவுக்கு அவருடைய இறைப்பணி. ஆண்டவர் என்னை அன்பு செய்கிறார், உங்களுக்கும் வாழ்வு உண்டு, உங்களுக்கும் மீட்பு உண்டு, இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று தூய பவுலடியார் அந்த எபேசு திருச்சபையிலே மிகுந்த கண்காணிப்போடும் மிகுந்த பொறுப்புணர்வோடும் சொல்கிறார். உங்களை விட்டு நான் சென்ற பின்பு கொடிய ஓநாய்கள் உங்களில் நுழையும் என்பது எனக்கு தெரியும். அவை மந்தையை தப்பவிடாதவாறு தாக்கும். உங்களில் சிலர் தோன்றி சீடர்களையும் தமிழன் திசை திருப்பும் அளவுக்கு உண்மையை திரித்து கூறுவார்கள் என்று கூட சொல்லுகின்றார். ஆக அந்த அளவுக்கு நாம் இந்த உண்மைக்கு சான்று பகர வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்றார் தூய பவுலடியார். இதைத்தான் நற்செய்தியில் ஆண்டவர் சொல்லுகின்றார். இதோ உங்களுக்கு உண்மை உங்களுக்கு வாழ்வு கொடுக்கும் என்பதை குறிப்பிடுகின்றார். ஆக நாமும் இந்த ஆண்டவருடைய இயேசுடைய இந்த நற்செய்தியில் சொல்லக்கூடிய இந்த அருமையான கருத்து, என்னாலும் நாம் இறை அன்புக்கு சான்று பெறக்கூடியவர்களாக, நீங்கள் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல என்பதை ஆண்டவர் நமக்கும் குறிப்பிடுகின்றார். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாத அந்த போல அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொல்லுகிறார். ஆக நான் இந்த உலகை கடந்தவர்கள், இந்த உலகை இருக்கிற வெறுப்பு, உலகில் இருக்கிற இந்த இன்பம், உலகில் இருக்கின்ற இந்த மகிழ்ச்சி எல்லாவற்றையும் நாம் கடந்து போக வேண்டும். இதைத்தான் சிலுவையிலப்பர் நேத்தி நேத்தி நத்திங் நத்திங் என்று சொல்வார். வெறுமை, ஒன்றுமில்லை. அதுதான் நம்முடைய ஆன்மீகமாக இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருமே இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லக்கூடிய அருமையான வார்த்தை, நாம் அனைவரும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, மாறாக இயேசு தந்தையிடத்தில் செல்லுகிறார், பிதாவிடத்தில் வலது பக்கத்தில் வீட்டிருக்க அமர்ந்திருக்கிறார். அந்த அளவுக்கு அவருடைய வாழ்வு இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருக்குமே உண்மையே உங்களுக்கு விடுதலை கொடுக்க என்று சொன்னது போல உண்மைக்கு சான்று பகிர சியனா பெர்னடின் அந்த 15ஆம் நூற்றாண்டிலே இத்தாலிய நாட்டு அப்போஸ்தலர்
என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய போதனை, அவருடைய வாழ்வு, அவருடைய செயல்பாடு, அவருடைய கருணை, அவருடைய இரக்கம் இருந்தது. அதுபோல இன்றைய நாளிலே ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிக்கின்றார். இந்த நாளிலே நம்ம ஒவ்வொருவருக்கும் மாதா வழியாக, அன்னை மரியாள் வழியாக அநேக நன்மைகளை இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆக மகிழ்வோடு ஆண்டவரிடத்தில் நன்றி சொல்லுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். என்னுடைய இந்த 50வது இந்த பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே உம்முடைய கிருபை என்னை முழுமையாய் ஆட்கொள்ளும்படியாக, உம்முடைய வல்லமை என்னை இந்த நாள் முழுமையாய் நிரப்பும்படியாக உமக்கு வேடான ஓடுதலை வேண்டுதலை பாதம் வைக்கிறேன். ஏசப்பா, நீரே என்னை வழிநடத்தின் பணியை ஆசீர்வதியும். இன்னுமாய் இந்த யூடியூப்ல ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் என்னாலும் உம்மை நம்பியவர்களாக, நீரே எங்களுக்கு வாழ்வு, நீரே எங்களுக்கு மீட்பு என்பதை உலகை சார்ந்தவர்களாக அல்ல, மாறாக விண்ணகத்தை சார்ந்த மக்களாக அன்பிலும் நட்பிலும் உறவிலும் புனித சியன்னா பர்தனின் எவ்வாறு ஏழைகள் மீது கரிசனையோடு இருந்தது போல, உம்மை மகிமைப்படுத்தியது போல நாங்களும் நீரே எங்களுக்கு வாழ்வு, ஆண்டவரை தேடுபவர்களுக்கு ஒரு நாளும் நன்மை குறைவிடாது என்ற திருப்பாடல் 34வது பாடல் 10வது 28 போல, ஆண்டவரை தேடுங்கள் நீங்கள் வாழ்வு என்று ஆமோஸ் சொல்வது போல, இதோ உம்மை தேடுகின்ற எங்கள் உள்ளங்களிலே உம்முடைய நெருப்பு எங்களை முற்றிலுமாக பாதுகாக்க, நீரே எங்களுக்கு வழிகாட்டியாக, ஆயனாக, ஒளியாக, உயிராக அன்றாட வாழ்விலே எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து திருவையை கட்டி எழுப்பக்கூடிய இறையாட்சியுடைய போதனைகளை நாங்கள் வாழ்வாக்க தேவையான கிருபையும் ஆசீர்வாதம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே கொடுக்கும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.